வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தங்கராஜ் போண்டா. வாந்தி டிவியில் போட்டு தாக்கலாம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமீபத்தில் வெளியான 4 திரைப்படத்தின் கதாநாயகர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். பொடி பட நாயகன் தினுசு, போமோ பட நாயகி எஸ்கே, காய்மோரா படத்தின் நாயகன் மூர்த்தி, மொக்கா படத்தின் நாயகன் அஜித் சேதுபதி. மேலும் நீங்க போமோ படத்துல ஜெண்டர் மாதிரி பண்ணிருக்கீங்க, எஸ்கேன்ற கேரக்டர்ல ஒரு பையனாவே மாறிட்டீங்க. நாங்க பார்க்கும்போது ஒரு ஆம்பளை மாதிரியே தெரிஞ்சுது. இது எப்படி உங்களால பண்ண முடிஞ்சது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஆம்பளை தாங்க. நான் படம் ஷூட்டிங்ல இருந்தேன். ஸோ கூப்பிட்டாங்க, நான் அப்படியே வந்துட்டேன், அவ்வளோதான். மற்றபடி நீங்க மேடம் தான் சொல்லணும், நான் சார் தான். ஆனால் இது வந்து அபச்சம்பியோட காப்பின்னு சொல்றாங்களா? இல்லை காப்பிலாம் இல்லை. நாங்கள் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கிடச்சிச்சு. ஸோ அதனால நான் அவரோட சேர்ந்து பண்ணிட்டு நாங்கள் படம் பார்த்து முடிஞ்ச உடனே டக்குன்னு போய் நாங்கள் டீ தான் குடிச்சோம். நீங்கள் காப்பின்னு போய் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட், நீங்க சொல்றது. திரும்பி வரேன். ஓகே. தினுஷ், உங்களோட பொடி பறந்துச்சா பறக்கலையா? பொடி பறந்தாங்க, கண்ணு வந்துச்சு. இந்த பொடி படத்துல நாங்க பார்த்த விஷயம் என்னன்னா, ஒரு ஹாலிவுட் நிற்கிறாங்க, ஒரு தினுஷ் 2 விதமான ரோல பண்ணியிருக்காரு. மறு வச்சு ஒரு ரோல், மறு இல்லாத ரோல். இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. இது எப்படி உங்களால பண்ண முடிஞ்சது? ஆக்சுவலா நீங்களே சொன்னீங்க ஹாலிவுட் ரேஞ்ச், அந்த மாதிரி தான் டேரக்டர் எதிர்பார்க்குறேன். என்கிட்ட ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் காட்டணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் ஒரு மறு வச்சுட்டு ஒரு தினுசா, மறு இல்லாம இன்னொரு தினுசா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் காமிச்சது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த மறு வச்சதுனால இப்போ வந்து பொடி கேரக்டர்ஸும் அந்த மாதிரி கேரக்டருக்கும் வித்தியாசமே தெரியாது. கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட்டா அந்த ஸ்டோரி பார்க்கும்போது அது முடிஞ்ச விதமும் வந்து வித்தியாசமா இருந்தது. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ட்வின் பிரதர் சப்ஜெக்ட் மாதிரி இருக்கு. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நான் பார்த்து ரொம்ப ரசிச்ச விஷயங்கள்னா அது ஒன்று. வீடு மாதிரி பாடி வச்சிருக்கிற இவனுக்குலாம் இவ்வளோ பில்டப் தேவையா? நானும் வந்து பாத்துக்கிறேன், யாரையும் பாத்துட்டு இருக்க? நான் தூக்கி விடாது. எஸ்கே மட்டும் தூக்கி விட்டீங்க, என்ன தூக்கி விட்டீங்களா? ஏய், நீ தானடா வச்சு செஞ்ச. நானும் லூஸ்டான ஒரு படத்துல 90 தடவை வச்சு செஞ்சு விட்டோம்ல. மூர்த்தி, உங்களோட படம் காய்மோரா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துல வந்து நீங்க வந்து எப்பவும் போல காமெடியா அதெல்லாம் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கு. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவன் எங்க காமெடி பண்ணா அவனை வச்சு நல்லா காமெடி பண்ணாங்க. ரெண்டு பேரும் சேர்த்து 2 மாதிரி தான் இருக்கு. இது ஒரு நல்ல கதை. நீ தான் சொல்லிக்கணும். அட அமைதியா இருப்பா. இது ஒரு நல்ல கதை. எப்பவுமே வந்து ஏற்கனவே அண்ணன் மாஸ்ல வந்து இதே மாதிரி ஒரு மதுரை மாதிரி ஆவிகளோட ஒரு படம் பண்ணியிருக்காரு. அப்பத்துல இருந்து அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. இந்த மாதிரி ஒரு மந்திரவாதி ஆவிகள் பத்தி நானும் ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சேன். பட் இந்த கதையை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாம இது வந்து கொஞ்சம் தில்முழு, கொஞ்சம் நல்ல எல்லாம் இருக்கிற மாதிரி போலாம். அதனால ஜாலியா பண்ணேன். இப்போ அண்ணன் வந்து எப்பவுமே வந்து இந்த மிருக சம்பந்தப்பட்ட பேரா வச்சு சிங்கம் எடுத்துருக்காரு, நீங்க சிறுத்தை நடிச்சிருக்கீங்க. இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் என்ன பண்றதா இருக்கீங்க? இப்போ கழுதுப்புலின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதுக்காக தான் இந்த கெட்ட போச்சு. அதுக்கு நீங்க வச்சா மேக்கப் இல்லாம நடிக்கலாமே. மிஸ்டர் அஜித் சேதுபதி, மொக்க படத்தோட சாயல் பாத்தீங்கன்னா கில்லி, ரன் இந்த படத்தை எடுத்து வச்சு அப்படியே எடுத்திருக்காங்க. அப்படியே அரைச்ச மாதிரி தான் இருக்கு. இந்த படம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நல்லா போயிருக்கும். ஆனா இப்போ வந்திருக்கு. இதுல வந்து நீங்க வந்து எல்லாரும் பறந்து அடிச்சுட்டே இருக்கீங்க, மதுரையை ஃபுல்லா அடிச்சு எடுத்துட்டீங்க. இதெல்லாம் எப்படி உங்களால பண்ண முடிஞ்சது? நேத்து போனா ஷூட்டிங்ல 2 பேர் அடிச்சனா, அப்புறம் இன்னொரு டைரக்டர் கூப்பிட்டாரு. நல்லா தானே இருந்தாங்க. இல்ல அந்த டைரக்டர் இந்த கன்ஃபியூஷன் எங்களுக்கே இருக்கு. இல்ல உங்களுக்கு இருக்க கன்ஃபியூஷன் வந்து எங்களுக்கே இருக்கு. எதனா டேய் பாண்டே என்ன நோண்டிட்டு இருக்கறடா? தெரியும் சார், முன்னாடி கேமரா இருக்கு, நீங்க என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சார், எஸ்கேன்னு சொன்னீங்களே, அதான் பின்னாடி தடவை பார்த்தேன். எஸ்கே கொஞ்சம் நிறையவே இருக்குது சார். சந்தோஷமா? திருப்தி. ஏய் கையேடுறா. என்னாச்சு? ஆயா வயசுக்கு வந்துருச்சு. ஆயாவா? ஒரு பார்வையாலே என்ன செஞ்சுட்டாலே செஞ்சிருப்பா. ஆனவனா செஞ்சிருவேன். அவன் தான் செஞ்சிருப்பான். டேய் என்னடா சும்மா இருக்க மாட்டியா? நான் உன்னையும் செஞ்சிருவேன். என்னடா நான் என்ன எஸ்கே நினைச்சியா கூப்பிட்டு வரதுக்கு? ஓடா சார், நான் தான் சொன்னேன், நான் ஃப்ரெண்ட்லியா பழகுவேன் சார். டேய் என்னடா நீ ஃப்ரெண்ட்லியா பழகுற? அவன் காட்டுவா. டாடி கூட நான் அடுத்த படம் நடிக்கிறேன். நீ என்ன நடிச்சிருவான். அவன் மீசைய வச்சு காதல். ஏய் நான் நடிக்கிறேன்டா. செஞ்சிருடா. நீங்க உண்மையா நடிச்சிட்டு தான் இருக்கீங்க, நல்லா நடிக்கிறீங்க. ஓமா சார், நீங்க அதுக்கு நடிக்கவே அழுகாதீங்க. ஓமா சார் அழுகாதீங்க. ஏங்க இப்படி கூப்பிட்டு வந்து வச்சு அழகுறீங்க?
அவங்க ஆனவனும் அழுவானு உனக்கு தெரியாது. குமுதா மறுபடியுமா? என்ன ஆரம்பிச்சுட்டாங்க குமார். யார் குமுதா செஞ்சிருக்கான் சொல்லு. இதுல இவரான ஒருத்தன் எல்லாத்தையும் சரி, செஞ்சுருவான். ஏன் அடிச்சு போடும். செய்யவா? இது அஜய் டிவியோட ப்ரொமோஷன்லாம் கொடுக்க முடியாது. இது வந்து வாந்தி டிவி. இவர் எங்க பார்த்தாலும் இப்படிதான் சார் அழுதுறதே காலத்தை சாதிச்சிருக்காரு. ஏன் எனக்கு அவசரம் வர மாட்டேங்குது? ஏன் நான் இந்த டாலி வந்து அடிக்க கூடாதா? ஏன்டா சொல்லு டாடி, சொல்லுடா. உன்னால வாந்தி எடுத்தான்னு சொல்ற போது யார் காரணம் யார் சொல்றீங்க? வாந்தி எடுக்கிறா? அவரே அடிக்கிறீங்க. அவர் எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு. இது யார் காரணம் அவர் சொல்லுங்க. ரொம்ப நேரமா தேடிட்டு தான் சார் இருக்காரு. என்னாச்சு நான் கீழே வந்தேன், மண்டையில அடிபட்டுருச்சு. ஐயா, நீங்க இந்த மாதிரி ஒரு காரணம் தேடிட்டு இருக்க மக்கள் வந்து இதை உண்மையா நம்பிட மாட்டாங்க. என் மூளை என்ன அடங்கிடுறாங்க. இங்க என்ன நடக்குது? இப்பொழுது தினேஷ் நடிச்ச பொடி திரைப்படத்தின் விமர்சனத்தை பத்தி நம்ம தேட்டர்ல பார்ப்போம். மிஸ்டர் சுகுமார், ஹலோ மிஸ்டர் சுகுமார். ஆட்டுங்க, தலையை மட்டும் ஆட்டுங்க, வேற எதுவும் பண்ணிடாது. சுகுமார் லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க போண்டா. போண்டா எதாவது வேணுமா? ஆமா 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 போண்டா. ஆமா. போ மிஸ்டர் சுகுமார், சரியா கேட்கல, சொல்லுங்க. கேக்குதுங்களா இப்போ? கேட்க சொல்லுங்க. இப்போ தினேஷ் படத்தை விமர்சனம் மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி? அது படம் ரொம்ப மொக்கையா இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க பாதி பேரு. ஆனா நீங்க இல்ல, அது மொக்க படம் வந்து நம்ம அஜித் சேதுபதி நடிச்ச மொக்க. நான் சொல்றது நம்ம தினேஷ் 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 தினேஷ். நீங்க பேசுறது ஒரு கேட்கல. சரியா கேட்கல போண்டா. பக்கத்துல வந்து பேசுறீங்களா? இல்ல போண்டா, நீங்க சொல்றது எனக்கு பிரேக் ஆகுது, கொஞ்சம் கத்தி சொல்லுங்க. கத்தி வந்து விஜய் நடிச்சதுப்பா. கத்திலாம் சொல்ல முடியாது. நான் கேட்கறது தினேஷ் தினேஷோட பொடி. சொல்லு, பொடி கேக்குது. பொடி பறக்குதா? பறக்குது பறக்குது. இங்க வந்து மொக்கையா தான் பறக்குது கொடி. திரையரங்குல ஹோமம் எப்படி போயிட்டு இருக்கு மிஸ்டர் சுகுமார்? நல்லா போயிட்டு இருக்கு சார், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நீ வரீங்களா கூட? மிஸ்டர் சுகுமார், சொல்லுங்க போண்டா. மிஸ்டர் சுகுமார், சொல்லுங்க போண்டா. மக்கள் கருத்து என்ன இந்த ஹோமம் பத்தி? இல்ல 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 போண்டா, இங்க வந்து ரொம்ப பண்ணிருக்காங்க தியேட்டர் ஃபுல்லாவே. இங்க வந்து இல்ல, ஹோமம் படம் பார்த்துட்டு இருக்காங்க சொல்ல வரீங்களா? இல்ல படம் பார்க்கல, எல்லாம் ஓம்ப தான் பண்ணிருக்காங்க. போண்டா புரியுதா புரியுதா? அவர் ஏதோ தப்பான படம் போயிருக்காரு நான் நினைக்கிறேன். மேடம், நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. மிஸ்டர் சுகுமார், நம்ம ஹோமம் படம் மக்களோட கருத்து என்ன? அவங்க என்ன சொல்ல வராங்க? பச்சை சொல்றாங்க போண்டா. சொல்லிட்டா போண்டா அப்படியே லைவ்ல. சுகுமார், போண்டா சுகுமார், போண்டா. சுகுமார், டேய் போண்டா. சுகுமார், டேய் போண்டா. தொழில்நுட்ப காரணமாக துண்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம பிறகு சந்திப்போம். இல்ல, என்னோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக யாரோ பண்ற சதின்னு தான் நினைக்கிறேன். நான் நல்லா தான் நடிச்சிருக்கேன். நான் 2 கேரக்டர் வேற பண்ணிருக்கேன். நீங்க இப்படிலாம் பண்றது என்ன? I just can't believe this. அதான் அந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். நான் என் வேலையை தான் செஞ்சிருக்கேன். கண்டிப்பா. காய்மோரா படம் தியேட்டர்ல எப்படி போயிட்டு இருக்கு? சொல்லுங்க போண்டா, சரியா கேட்கல. சுகுமார், காய்மோரா படம் தியேட்டர்ல எப்படி போயிட்டு இருக்கு? மக்கள் ரொம்ப அவங்க செல்பேத்து அவங்களே வச்சுக்கிறாங்க போண்டா. யாரு? புரியல. சார், ஒரு நிமிஷம். உங்ககிட்ட ஒன்று பர்சனலா பேசணும். இல்ல இல்ல இல்ல. சுகுமார், காயின்ஸ் எல்லாம் கலெக்டர் சுகுமார், காய்மோரா படத்தை பத்தி சொல்லுங்க. போண்டா செம்ம ஹிட் போண்டா. படம் சூப்பர் ஹிட். பாகுபலியே பிடிச்சிட்டு போண்டா. காய்மோரா சூப்பர். பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வந்து சும்மா பிச்சு ஓடிச்சு. ஓ, படம் அப்படி இருக்கான். தியேட்டர்ல ஒரு வாரம் ஹவுஸ்ஃபுல்லா போண்டா. ஓ மை காட், எக்ஸலென்ட் மிஸ்டர் மூர்த்தி. இந்த மாதிரி நாங்க எதிர்பார்க்கவில்லை. அதாவது இந்த திரைப்படங்கள்ல வந்து உங்களோட படம் வந்து இவ்வளவு எக்ஸலென்ட்டா போறது வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயம். பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ல வந்து நிறைய போயிட்டு இருக்கு. சுகுமார், இதை தவிர வேற இளைஞர்கள், மக்கள், அதுக்கப்புறம் வந்து குடும்ப தலைவிகள் இவங்களாம் வந்து படத்தை பாக்குறாங்க. இந்த படத்தை போண்டா எல்லாரும் பாக்குறாங்கடா. இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்காங்கடா. ஒரு 5 வயசுல இருந்து ஒரு 60 வயசு கிழமை வரைக்கும் இந்த படத்தை வந்து பாக்கலாம்டா. ஓ சூப்பர். அவ்வளவு படம் வந்து சூப்பர் ஹிட் போண்டா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்ன பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். எக்ஸலென்ட், நல்லா படம். என்னடா அடிக்குது. ஐயோ, For more videos, subscribe. மறக்காம subscribe